ஓம் நாராயணாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்னொரு தனிச்சிறப்பு, நாம் நினைத்தால் அந்த ஸ்தலத்தினுடைய உயர்வை நிச்சயமாக உணரலாம். இந்த ஊரில் இறைவன், அழகிய மணவாளன், தாயார் இவர்களுடைய அருளால் பெருமை பெற்ற இந்த ஸ்தலம் பலவிதமான திருச்சுற்றுக்களை உள்ளடக்கியது. முதல் சுற்றிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு இடமாக அந்த ஊர் பெருமை பெற்று விளங்குகிறது. முதலில் இருக்கக்கூடிய திருக்கோவிலில் இருக்கக்கூடிய திருச்சுற்று அது அணுக்கன் திருவாசல் எனப்படும். அடுத்து இருக்கக்கூடியது மூலஸ்தானத்திலிருந்து எதிரே உள்ள மண்டபம் சந்தன மண்டபம் என்று பெயர் பெறுகிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய சன்னதிகள் அலங்கரிக்கிறது. இத்திருச்சுற்றில் திருமஞ்சன காப்பு மண்டபம் என்பது மிகச் சிறப்பானது. எம்பெருமான் மூலஸ்தானத்திலிருந்து வெளியே வந்து மேற்கு திசையில் உள்ள படிக்கட்டு வழியாக இரண்டாவது திருச்சுற்றுக்கு வருகின்றார். இப்படிக்கட்டில் மேற்கே யாழி படிக்கட்டு என்று பெயர். ஸ்ரீ சைலேஷ என்ற தனியன் தோன்றிய இடம் கற்பூர படியேற்றம் என்பதாக விளங்குகிறது. துவார பாலகர்கள் நம்மை மிகச் சிறப்பாக அருளிப்பாடு செய்கின்றார்கள். பத்ரன், சுபத்ரன் என்ற அந்த இரண்டு துவாரபாலகர்களை நாம் தரிசிக்கின்றோம். நாழிகை கேட்டான் திருவாசல் நமக்கு மிகப்பெரிய பெருமையை தருவதாக அமைந்திருக்கிறது. திருவாசலுக்கு வந்ததும் அழகிய மணவாளன் அரங்கநாத பெருமான் நாழிகை என்ன என்று கேட்பது வழக்கம். எத்தனை அருமையான முறைகள் இந்த திருக்கோவிலில் இருந்திருக்கிறது. இந்த திருச்சுற்றுக்கு ராஜமகேந்திரன் திருச்சுற்று என்று பெயர். இந்த சுற்றினுடைய தொடக்கத்தில் கணநாதராக வீற்றிருக்கக்கூடிய விக்ரசேனருடைய காட்சி இருக்கின்றது. இந்த சுற்று முழுவதும் சுவர் சித்திரங்களும் வண்ண படங்களும் காட்சி தருகின்றன. இந்த திருச்சுற்றில் யோகானந்தன், யோக நரசிம்மன் மிக அழகாக காட்சி தருகின்றார். பெருமாள் தாயார் ஆகியோருடைய ஆபரணங்கள் வைக்கும் இடம் அமைந்திருக்கிறது. மேற்கு மூலையில் கருவூலம் அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அன்றாடம் புழங்குகின்ற பெருமையும் தோளுக்கினியான் அறையும் உள்ளது. அதைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு சந்தனம் அரைக்கும் இடம் அமைந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து விஜயரங்க சொக்கநாதருடைய குடும்பத்துடன் காட்சி தருகின்ற சிற்பங்களை பார்க்க முடிகின்றது. இது ஒரு அழகானது. ஓராண்டு மன்னன் காத்திருந்து இந்த பெருமானை தரிசித்தான். கால தாமதமாக வந்த காரணத்தினால் என்பதை நினைக்கின்ற போது ஸ்ரீ ராமானுஜர் எப்படியெல்லாம் இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு நியதியாக நிகழ்வுகளை அமைத்திருக்கிறார் என்பது புரிகிறது.